வணக்கம் மக்களே. ராகவா லாரன்ஸ் அவர்கள் மீண்டும் ஒரு பதிவு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அதை வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு இன்டைரக்டா கேட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல வந்து தனக்கு திருச்சி கிழக்குல எவ்வளவு மாசு இருக்கு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசி நான் வந்து அரசியலுக்கு வந்தா எனக்கு இத்தனை ஆதரவு இருக்கு, இவ்வளவு பேர் வந்து என்ன ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருந்தாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல மக்களை வந்து தெருநாய்களோட ஒப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை அவர் மேல வீசப்பட்டது. பல விமர்சனங்கள் அவர் மேல இருந்தது. இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் கன்க்ளூட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுங்க இது. அதாவது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நடந்த அந்த சர்ச்சைக்கும் திருச்சி கிழக்குல வந்து அவர் நிக்க போறாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த பத்தி பேசிட்டாரு. சர்ச்சைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் மக்களை அப்படி தெருநாயோட ஒப்பிடுவேனா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒரு புது இடத்துக்கு நம்ம போறோம்னா எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரிதான் அரசியலும் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்பீட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஆனா அதையே வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சரி இப்படி பேசுறாங்களே, நான் ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நான் பட ஷூட்டிங் போயிட்டு வர்றதுக்குள்ள ஊரே பேச ஆரம்பிச்சிச்சு இதை வந்து தப்புன்னு. எங்க அம்மால இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா என்னை பத்தி எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். நான் எவ்வளவு மக்களுக்கு வந்து சேவை பண்றேன்றது தெரியும். என்ன போய் மக்களை வந்து நான் தெருநாயோட ஒப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதை எங்க அம்மா ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபீல் பண்ணி பேசினாரு. அதுக்காக அவரு வளர்க்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நபரை கூட்டிட்டு வந்து அவருடைய ஜேர்னியை பத்தி பேசுறாரு. அதாவது பொதுவா எல்லாரும் சொல்லிடுறீங்க, என்ன 4 பேருக்கு சோறு போட்டியா, மாற்றுத்திறனாளி ஒரு 2 பேரை வந்து டான்ஸ் ஆட வச்சியா, வளர்த்தியா, அவ்வளவுதானே அப்படின்னு ஈஸியா கடந்து போயிடுறீங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் நான் வந்து உயர்த்துறதுக்கு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத நீங்க யாரும் பார்க்கல, உங்க யாருக்கும் அது தெரியாது. அதனால நான் ஒரு தடவை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அவர் இதை வந்து பேசியே ஆகணும், நீங்க இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவர் கெஞ்சதுனாலதான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டாரு. அப்ப அந்த நபரை வச்சு அவரு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் அவர்கள் கிட்ட வந்ததாகவும், அவருக்கு அப்பா அம்மா இல்ல, அப்ப அவரால் ஓரளவுக்கு நடக்க முடியும், அவருடைய ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே அவரை வந்து தங்க வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்த பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க. இந்த நபர் வந்து கொஞ்சம் பெரியவருன்றதுனால அவருக்கு ஒரு தனியா செப்பரேட் ரூம் நாங்க கொடுத்தோம் அந்த டைம்லயே அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஆபீஸ் பக்கத்துலயே நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை மேல ஷிஃப்ட் பண்ணிட்டதாகவும், அதனால அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு வருத்தத்துக்கு உள்ளாய் விபரீத முடிவை அவர் எடுத்துட்டாரு. அப்புறம் நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நீங்க அந்த சிச்சுவேஷன் எல்லாம் யோசிங்க, அது என்னங்க ஈஸியா கடந்து போறதா, ஒருத்தருடைய உயிருங்க. அப்போ எனக்கு எவ்வளவு பதட்டம் இருந்திருக்கும், நான் ஒரு வேலையில இருந்திருக்கேன், நான் பாட்டுக்கு உங்களை மாதிரி படத்துல நடிச்சோமா, சம்பாதிச்சோமா, ஜாலியா இருந்தோமா அப்படின்னு இல்லையே. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய துர்க்கம் கஷ்டம் எல்லாத்துலயும் நான் என்னோடதான் பார்த்து அதை நான் செயல்பட வேண்டியதா இருக்கும். அந்த நேரத்தை நீங்க யோசிங்க அப்படின்னு பயங்கரமா சென்டிமெண்டா அந்த விஷயத்த பேசினாரு. அப்போ வந்து ரீல்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ வந்து ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டாருன்னு ஒரு ரீல்ஸ், ஹாஸ்பிட்டல்ல நான் இப்படி இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு ஒரு ரீல்ஸ், அப்படி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், லாரன்ஸ் அவர்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நல்லாவே விளம்பரப்படுத்துவார். அவர் வந்து ஒரு விளம்பரம் விரும்பி பிளஸ் அவர் மக்களுக்கும் சேவை செய்யறாரு. அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த டைம்ல ரீல்ஸ் இல்லை, ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப KPY பாலா அவர்கள் வந்து தொடர்ந்து மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய இது நல்லா ரீச் ஆகுதுனோடனே அவங்களோட சேர்ந்து இவரு வந்து மக்களுக்கு சேவை செய்யறது எல்லாத்தையுமே ரீல்ஸா போட்டாரு. ஆக மொத்தத்துல அவரு வந்து மக்களுக்கு சேவை செய்யறாரு. ஆனா அதை எல்லாத்தையுமே மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாரு. எல்லாருக்குமே ராகவா லாரன்ஸ் அவர்கள்ன்றவரு ஆக்டர்னு தெரியும், அவர் மக்களுக்கு சேவை செய்யறாருன்னு தெரியும். ஸோ யாருக்குமே தெரியாம போகிற ஒரு விஷயம் அவர் பண்ணது இல்லை. அவர் தெரிஞ்சுக்கிட்டே தான் எல்லாருக்குமே செய்யறாரு. செய்யறத நான் ரொம்பவே பாராட்டுறேன். அதன் பிறகு அந்த நபருக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு அவங்க எங்கேயுமே நீங்க போகாதீங்க, இங்கே வீட்லயே இருங்கன்னு சொல்லி இருந்ததாகவும், ஆனா அந்த நபர் வந்து கேட்காம வெளியே போயிட்டதுனால அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி முதுகுல வந்து அந்த முதுகெலும்பு உடஞ்சிச்சு. ஸோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்ல தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த நபர் அடம் பிடிச்சாரு. ஏன்னா அப்ப அந்த கலைஞர் அவர்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்ததுனால காவேரி ஹாஸ்பிட்டல் தான் நல்ல ஃபெசிலிட்டி உடையது, எனக்கு அங்கதான் வேணும்னு அவர் கேட்டதுனால அங்கேயே பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாமே நல்ல விஷயம்தான், வரவேற்க வேண்டிய விஷயம். என்ன ஒரு இதுல பாத்தீங்கன்னா,
இதுல ஏகப்பட்ட க்ளோஸ் அப் ஷாட், ஜூம் ஷாட் இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, எந்த சீனுக்கு எப்படி ஆங்கிள் வைக்கணும், எப்படி வச்சா அந்த எமோஷன் அவங்க கடத்துற எமோஷன் நமக்குள்ளேயும் வரும், அதெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. லாரன்ஸ் அவர்களுக்கு க்ளோஸ் அப் அப்படியே வச்சு அந்த ஜூம்ல அவர் ஃபீல் பண்ற விஷயம், இப்படி ஏகப்பட்ட எடிட்டிங், ஏகப்பட்ட டேக்கு. இந்த இதை வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே மக்களுக்கும் போயிடணும். நான் இந்த அளவுக்கு எமோஷனை கடத்துறேன்னா அது மக்களுக்கும் அந்த எமோஷனை வந்து கொடுத்தே ஆகணும். குறிப்பா தாவேகால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் இந்த எமோஷனை பார்த்துட்டு உடனே எனக்கு கூப்பிட்டுறணும்ன்ற ஒரு நுட்பத்தை நான் இதுல கவனிச்சாங்க. அதன் பிறகு அந்த மாற்றுத்திறனாளி நபரும் நான் பேசியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு பேசினாரு. அப்ப இவரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்றாரு, இல்ல வேண்டாம்னு சொல்றதும், இல்ல என் உயிரே போனாலும் நான் பேசுவேன், எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க என்ன எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவருடைய சைட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே வந்து மனசை உருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. அடுத்தாப்புல அவர் என்ன சொல்லியிருந்தாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள்னா, இந்த மாதிரி சமீபத்துல ஃபாதர்ஸ் டே வந்துச்சு, அப்ப நான் வளர்த்த அத்தனை பிள்ளைங்களும் என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்ப ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்போ ஓ அப்படிலாம் வராங்க போல, ஏன்னா அவங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்காங்க, இந்த ஊர்ல வேலை பாக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ இந்த நாளுக்காக அத்தனை பேரும் சேர்ந்து இவரை பார்க்க வந்திருக்காரு போலயே, நானும் ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். அப்பதான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். இவரு இன்னைக்கு வீடியோ பேசும்போது ப்ளூ கலர் ஷர்ட், ஒயிட் கலர் வேஷ்டி போட்டிருந்தாரு. இப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் ஃபாதர்ஸ் டேக்கு வந்தாங்க இல்லையா, ஃபாதர்ஸ் டே முடிஞ்சு 9 நாள் மேல ஆகுது. அன்னைக்கும் அவர் அதே காஸ்டியூம்ல தான் இருந்திருக்காரு, அதே போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலங்க. சோ இந்த வீடியோக்காக அந்த பிள்ளைங்க எல்லாரையும் வர வச்சு அவர் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அவங்க கொண்டாடினதா காட்டுறாங்க. நீங்க வீடியோ எடுத்தீங்க எல்லாம் ஓகே, கடைசியில மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்களேன்ற கணக்காயிடுச்சு. காஸ்டியூமை மாத்தி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். ஆக மொத்தத்துல அவர் இந்த சென்டிமெண்டா இந்த விஷயத்தெல்லாம் பேசினது எதுக்குன்னா, இனியும் என்னை வந்து நான் மக்களை தெருநாயோட ஒப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கடுமையான சொற்களை என் மேல பயன்படுத்தாதீங்க, இதோட நிப்பாட்டிருங்க, இது வரைக்கும் பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காருங்க. அடுத்தாப்புல அவர் வந்து இந்த திருச்சி கிழக்கு விஷயத்த பத்தி பேசுறாரு. இப்ப இவர் ஆக்சுவலா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்யறேன், மக்கள் சேவை செய்யறேன், இப்படிப்பட்ட நான் வந்து அரசியல்வாதியா ஆனனா எவ்வளவு செய்வேன் மக்களுக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அதனால தாவேகா உறுப்பினர்கள் நிறைய பேர் அவருக்கு வந்து நீங்க வாங்க கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பொதுமக்கள், அதே மாதிரி அவர் ஒரு ஆக்டர், அவருடைய ஃபேன்ஸ், இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க அரசியலுக்கு வாங்கன்ட்டாங்க. இப்போ அவர் வந்து ஒரு மாஸ்க் காட்டிட்டார் இல்லையா, காட்டினாலும் தாவேகால உள்ள முக்கிய புள்ளிகள் யாருமே இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுவுமே சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுச்சு. என்ன லாரன்ஸ் அவர்கள் இப்படி வெளிப்படையா கேட்டாரு, ஆனாலும் தாவேகா சைட்ல இருந்து ஒண்ணுமே வரலையே அப்படின்றதெல்லாம் இருந்தது. அது இந்த நிலைமையிலே இருந்தது. அவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு, என்னடா இது, மந்திரியை தூது விட்டு பார்த்தேன் ஒரு ரிப்ளையும் காணும், அமைச்சரை தூது விட்டு பார்த்தேன் ஒரு ரிசல்ட்டிங் காணும், கடைசியில இப்ப அவரே வந்து சரண்டர் ஆன கணக்கு தான். இங்க பாருங்க, நான் வந்து மக்கள் சேவையெல்லாம் செய்யறதெல்லாம் உண்மைதான், நேரடியா நான் இப்ப திருச்சி கிழக்குல வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா, அப்போ கட்சியில அவரு விஜய் அவர்கள் நடிகரா இருக்கும் போதே அவருக்கு போஸ்டர் ஓட்டினவங்க, இப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவருக்காக கடைசியில இருக்கக்கூடிய அந்த தொண்டன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல, அவனுக்கு தானே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். நானே போய் எனக்கு திருச்சி கிழக்கு தாங்க அப்படின்னு கேட்டா அது சரியா இருக்குமா? அது வந்து சரி கிடையாது. ஒரு ப்ரொசீஜர்னா என்ன, நான் கட்சியில உறுப்பினரா சேர்ந்து ஒரு 3 வருஷம் அந்த கட்சிக்காக நான் வந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா அது சரியா இருக்கும். அதுக்காக நான் திருச்சி கிழக்குல இல்லைன்னு தான் சொல்றேன், வேற எங்கேயும் இல்லைன்னு நான் சொல்லல. வேற ஏதாவது இடத்துல இருப்பேன், வேற ஏதாவது நல்ல, அதாவது மக்கள் சேவைக்கு என்னால செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய கட்சியில இருப்பேன் அப்படின்னு அந்த கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி பேசினாரு. ஏன்னா ஒருவேளை தாவேகா சைட்லன்னு தனக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னா, என்னப்பா இவ்வளோ மாஸ் காட்டினா ஒண்ணு திங்கானுமே யாரும் நினைச்சிடக்கூடாது, நானே தான் சொல்றேன், தாவேகால இருக்கக்கூடிய கடைசி தொண்டனுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுங்க, அதுதான் சரி, நானே சொல்லிட்டேன், ஒருவேளை எனக்கு கிடைச்சாலும் நான் ஏத்துப்பேன்றதாங்க அவங்க இன்டைரக்டா சொல்லியிருந்தாரு. இவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜிலேயே ஒரு பெரிய ஃபிளாப்னா அது இதுதான். இவர் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு செஞ்சிருக்கவே கூடாது, தனக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்குன்னு இவர் காட்டிக்கவே கூடாது. இப்போ பொதுவாகவே விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட சொன்னதே, நான் தான் எல்லா இடத்துலயும் நிக்கிறேன், என்னுடைய முகம்தான், நீங்க வந்து அப்படிதான் நீங்க வாக்களிக்கணும்ட்டாரு. இப்ப மக்களுக்கும் தெரியாது யார் அந்த தொகுதியில நின்னா, யாருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் தெரியாது, எல்லாருமே விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தான் வந்து வாக்களிச்சாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, லாரன்ஸ் அவர்கள், என்னுடைய முகத்துக்கே இவ்வளவு மாசு இருக்கு அப்படின்னும் போது அது நேரடியா கிளாஷ் ஆகுது, ஈகோவை தூண்டுது.
அப்ப இது வந்து சரியா இருக்குமா? இவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும், தாவேகால சேரணும் அப்படின்னு முடிவு இருந்ததுன்னா நேரடியா தாவேகால போய் இணைஞ்சிருந்திருக்கலாம், உறுப்பினரா சேர்ந்திருக்கலாம். அவங்க எந்த பொறுப்பு கொடுக்குறாங்க, எந்த தொகுதி கொடுக்குறாங்களோ போயிருந்திருக்கலாம். இவரு வந்து இப்படி இன்டைரக்டா பண்ணதுனால அங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகல. விஜய் அவர்களுக்கு அடுத்த கட்டமா அங்க புசி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்காங்க. இவங்களுடைய கண்ணசைவு இல்லாம அவங்க கட்சியில ஒரு துரும்பு கூட அசையாது. அப்படி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா எப்படிங்க உங்களுடைய ஆசை நிறைவேறும்? இதனாலதான் நீங்க பிளாப் பண்ணீங்க. அப்புறம் மக்கள்லாம் உங்க மேல வந்து கேள்வி எழுப்புறாங்க. என்னப்பா நீ வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அரசியல்வாதி ஆயிடுவியா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்லி வருத்தப்பட்டதை நான் அதை பார்க்க முடிஞ்சது. நீங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவங்கள நீங்க முன்னிறுத்தி அதனால எனக்கு இதுல வந்து நான் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுதான் வந்து சில பேரால ஏத்துக்க முடியல. ஏன்னா உங்கள மாதிரியே சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பாண்டிச்சேரியில நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் ஆப்போசிட்ல உதவிக்கரங்கள்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஆலிஸ் தாமஸ்ன்ற ஒரு மேடம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த சர்வீஸ்ல அவங்க இருக்காங்க. ஏகப்பட்ட பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க. ஆதரவற்ற பிள்ளைங்க, படிக்க முடியாத பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைங்களை அவங்க வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பிள்ளைங்களையும் இப்ப அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதும் அவங்க இது வரைக்கும் விளம்பரமானது கிடையாது. எனக்கு இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை பேரை வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கேயுமே வந்து அவங்க விளம்பரம் பண்ணதே இல்லை. அவங்க அதை விரும்பவும் இல்லை. அவங்க பார்த்தாலும் அவ்வளோ சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க. நீங்க பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு தடவை வாங்க. இன்ஃபேக்ட் ஆக்டர் சூர்யா அவர்கள் அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஆலிஸ் தாமஸ் மேடம் வந்து இருந்திருக்காங்க. மௌனம் பேசியதே படம் அப்ப ஷூட்டிங்காக பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. அப்ப ஆலிஸ் தாமஸ் மேடம் சந்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அப்ப இப்படி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பாத்துக்கிறாங்கன்றத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்ப நாமளும் 4 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ன்றது அவருக்கு தோணி அவர் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் ரன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டது கிடையாது. இப்ப இந்த ஆலிஸ் தாமஸ் மேடம் அவர்கள் பாத்தீங்கன்னா சரி அவங்க வந்து பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாதவங்களா இருப்பாங்க அதனால விளம்பரம் படுத்திக்கல அப்படிலாம் நினைக்க கூடாது. அந்த மேடம் அவங்களுடைய உடன் பிறந்தவங்கள்ல ஒருத்தர் வந்துட்டு ஜூனியர் விகடன்ல முக்கிய பொறுப்புல இருந்தவர். இப்ப விஜய் அவர்களுக்கும் புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஆனாலும் அவங்களுக்கு யாருக்கும் இவங்கதான் அக்கானோ இல்ல இவங்களுடைய தம்பி தான் அவங்கன்னோ தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. யாருடைய பப்ளிசிட்டியும் எடுத்து நான் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ட்ரஸ்ட் நடத்துறேன், இப்படி இத்தனை பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க காட்டிக்க விரும்பவே இல்லை. இப்படி நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. இததான் மக்கள் வந்து கேள்விக்குள்ளாக்குனாங்க. நீங்க செய்யறீங்க சரி, ஆனா அதை முன்னிறுத்திட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற அந்த வாக்கியத்தை தான் யாரும் ஏத்துக்கல. நீங்க மக்களுக்காக செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நேரடியா வாங்க. எந்த கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போங்க. மக்கள் வாக்களிச்சாங்கன்னா வெற்றி பெறுங்க. நீங்க செய்யக்கூடிய சேவையை நேரடியா நீங்க தொடரலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது தாவேகாவும் ஏத்துக்கல, மக்களும் ஏத்துக்கல. இதுதான் வந்து இந்த காணொலி மூலியமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது. சோ உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க லாரன்ஸ் அவர்களே. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.